பிரிட்டிஷ்காரங்க மூன்றாவது மைசூர் வாரில் திப்பு சுல்தானையும் ஹைதர் அலியும் வீழ்த்தி விட்டு கொன்று விட்டு திரும்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மைசூரை பிடிச்சிக்கிறாங்க. இதன் பிறகு 4வது மைசூர் வார் திப்பு சுல்தான் இறந்த பிறகு தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போர் போயிட்டு தான் 4வது மைசூர் வார், ஒரு 4வது மைசூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த வரலாறு ஹிஸ்ட்ரி, திப்பு சுல்தானும் இவரும் இணைந்து திப்பு சுல்தானுடைய வீரர்கள், அப்போ இருந்த முஸ்லீம் வீரர்களுக்கு போர் கற்றுக் கொடுங்க, இவங்களுக்கு போர் முறை சரியாக தெரியலன்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 போர் வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஆயுதங்களை ரெடி பண்ணாங்க. ஒரு 20,000க்கும் மேற்பட்ட வில்லம்பு, கத்தி, கோடாரி, கேடயம், அப்புறம் ஈட்டி எறிதல் போன்ற எல்லா விஷயத்தையும் இது பண்ணாங்க. குதிரை ஓட்ட பழகிக்கிறாங்க. இவருடைய முக்கியமான தீரன் சின்னமலை கவுண்டருடைய ஒரு முக்கியமான ஒரு வீரர்கள் தளபதிகள் யாருன்னா வேலப்பன், கருப்பன், அதுக்கப்புறம் முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கொரில்லா முறையான ஒரு வார்ஃபேரில் மிக வல்லமைப்படுத்துது. இதனால பிரிட்டிஷால தடுமாறி அவங்களால தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு.